நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் சார்பில் அரசுக்கு வேண்டுகோள். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல சங்கத்தின் சார்பில் இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள SVS அரங்கத்தில் மாநில தலைவர் இளங்கோ யாதவ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கத்தின் தேசிய இளைஞரணி பொதுச் செயலாளர் அரவிந்த் யாதவ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். மேலும் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராக சேது அவர்களும், கௌரவ தலைவராக விஜய் சிம்மன் அவர்களும், சூரியகுமார் அவர்கள் பொருளாளராகவும், சுசீந்தர் அவர்கள் பொதுச் செயலாளராகவும், சோசியல் மீடியா பொறுப்பாளராக சரத் கோகுல் அவர்களும், துணைத் தலைவராக சரவண பிரசாத் அவர்களும், மாநில செயலாளர் சுந்தர் அவர்களும், சென்னை மாவட்ட தலைவராக கிருஷ்ணன் அவர்களும், திருவள்ளுவர் மாவட்ட தலைவராக பார்த்திபன் அவர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மாநில தலைவர் இளங்கோ யாதவ் அவர்கள் கூறியது, இந்த ஆலோசனைக் கூட்டமானது இளைஞர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கியும் சங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பதற்கான சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதற்கு உரிய நிதியினை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். சமூக நீதி என்று பேசக்கூடிய தமிழக முதல்வர் மற்ற மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் தமிழக அரசு மத்திய அரசின் மீது பழி போடுவது ஏற்புடையதல்ல. எனவே சாதிவாரி கணக்கெடுப்பினை உடனே நடத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் சமமான சமூக நீதி வழங்கிட முதல்வர் முன்வர வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் வலியுறுத்துகிறது. அதேபோல தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களிடம் நலனுக்காக 69 கல்வி வேலைவாய்ப்பில் 69% இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக கிடைக்கிற தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் இன்னும் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை மௌனம் சாதித்து வருகிறது. இந்த பிரச்சனையிலே மௌனம் சாதித்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உண்மையிலேயே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கையில் அக்கறை இருக்குமானால் மத்திய அரசை நோக்கி கை நீட்டாமல் தெலுங்கானாவை போல, பீகாரை போல தமிழகத்திலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற வகையிலே சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி பட்ஜெட் கூட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அதே போல வருகிற ஜூலை மாதத்தில் ஜூலை முதல் வாரத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தின் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நல மாநாடு நடத்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம். அந்த மாநாட்டில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியுள்ளார்.